Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராமகிருஷ்ணன் சார், உங்கள் அனுபவத்தில் நிறைய பதில் உரைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்வர்கள் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது முக்கியமாக ஒன்று குறிப்பிடுகிறார், மத்திய அரசோட இணக்கமாக செயல்படுவோம் அப்படின்னு. அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலாக பார்க்கணுமா, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையாக பார்க்கணுமா, இல்லை அரசியலாக பார்க்கணுமா? அதை இல்ல, அது ரெண்டுமே இருக்கு. அதாவது அவரும் என்ன, அவர் அரசியல்வாதி தானே, அரசியல் தலைவர் தானே, அதனால அதுல ஒன்றும் இது இல்லை. பட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மாதிரியான ஒரு அறிக்கை மூலமாக முந்தைய ஆட்சியாளர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, எதிர்க்க வேண்டும், மைய அரசை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு மூர்க்கத்தனமாக ஒரு இதுவாக வந்து எதிர்த்து கொண்டிருந்தார்கள். நாங்க அப்படி எதிர்க்க போவதில்லை, அப்படிலாம் நாங்க கையாள போவதில்லை. மத்திய மாநில அரசு உறவுகளை வந்து நாங்க வந்து நிர்வாக ரீதியில நாங்க அவங்களோட ஒத்துழைத்து எவ்வளவு காரியம் செஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். அந்த கருத்தை, அந்த நிலைப்பாட்டுல அவர் சொல்றாரு. இதுல என்ன வந்துருக்குன்னா, அதாவது இவங்க வந்து முந்தைய ஆட்சியாளர்கள், இப்போ சொல்ல போனோம்னா, இப்போ நீங்க உயர்கல்வி எடுத்துக்கோங்க, அதுல காங்கிரஸ் இவர் இருக்காரு. இப்போ அதுல வந்து அவங்க வந்து நிறைய வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணல, கிட்டத்தட்ட 12-13 யூனிவர்சிட்டிஸ் நினைக்கிறேன், அது ஆகல. அதுல அவங்களதுல வந்து சொல்ல போனோம்னா, அவங்க ஒரு ஜிஓ வந்து ஆக்சுவலி அஇஅதிமுக ஆட்சியிலேயே போட்டிருந்தாங்க, அதை இவங்க ஃபாலோ பண்ணாங்க திமுக ஆட்சி. பட் பாயிண்ட் இஸ் வந்து அவங்க யூஜிசி உடைய பிரதிநிதி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து அவங்க அந்த யூஜிசியினுடைய வகுத்த விதிகளை எல்லாத்தையுமே நாங்க ஃபாலோ பண்ணுவோம், ஒரு குறிப்பிட்ட விதியை மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டோங்கிறதா அஇஅதிமுக ஆட்சியில கடைசி காலத்துல போட்ட ஒரு ஜிஓ. அது எதுக்கு அந்த மாதிரி ஜிஓ போட்டாங்கிறது நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. பட் பட் இப்ப என்னன்னா, நீங்க யூஜிசியினுடைய நிதி உதவி வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பல நம்ம பல்கலைக்கழகங்கள்ல, அதாவது அரசுடைய நிதி மூலமாக நடைபெறுகின்ற பல்கலைக்கழகங்கள்ல பல பல்கலைக்கழகங்கள் நிறைய டீச்சர்ஸ் வேக்கண்டா இருக்காங்க, அப்புறம் சேலரி பென்ஷன் இதெல்லாம் சரியா பே பண்ணல, இந்த மாதிரியான நிதி நெருக்கடியில இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற பட்சத்துல நீங்க வந்து மத்திய அரசோடு யூஜிசியோட ஒரு இதுவா இல்லைன்னா இன்னும் சிச்சுவேஷன் மோசமா போகுது. சோ அந்த கமிட்டியில அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பிரதிநிதி, அது 3 இல்லாத 5 நபர்களை வைத்திருக்கிற ஒரு குழு வைத்துக் கொள்ளலாம். சோ அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நீங்க 3ல ஒருத்தரை வந்து யூஜிசி நாமினியா வச்சுட்டு இன்னொருத்தர் கவர்னருடைய நாமினியா கூட இருக்கட்டும், 3 பேர் வந்து மாநில அரசுடைய பிரதிநிதிகளாக இருக்க போகிறார்கள். அதனால பட் அவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க எதிர்த்திருந்தாங்க. ஓகே, இப்போ இவங்க வந்து இதெல்லாம் பாக்குறாங்க, நம்ம இதெல்லாம் போய் நம்ம எதிர்த்து என்ன பிரயோஜனம் கட்டோம்? ஓகே, அதனால இப்போ பாதிக்கப்பட போவதோ நமது மாணவர்கள். உயர்கல்வியை பத்தி, நீட்டை பத்தி எல்லாம் பேசுகின்றவர்கள் நம்ம பல்கலைக்கழகங்கள்ல படிக்கின்ற மாணவர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்தார்களா என்று தெரியவில்லை. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில வந்து 3 ஹாஸ்டல்ல 2 ஹாஸ்டல் மூடப்பட்டு விட்டதாக கேள்விப்படுகிறேன். HODs வந்து அவங்களுடைய அறைகள்ல வந்து ஏர் கண்டிஷனரை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் அறிவுரைக்கப்படுதா. ஏன்னா அந்த அளவுக்கு நிதி நெருக்கடியில இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இவ்வளவு கஷ்டத்துல பல்கலைக்கழகங்கள் இன்று நடந்து கொண்டு வருகின்றன. சோ இத வந்து இப்போ இதுல ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கணும்னா, ஓகே, உங்களுக்கோ மாநில அரசுக்கோ நிதி நெருக்கடி இதுவாக இருக்கிறது, இந்த அரசு பல திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க அவங்களோட நீங்க கைகோத்து இருந்தால்தான் சில காரியங்கள் நடக்கும். சோ அதனால அவர் அதாவது அந்த அரசியல் காரணங்கள் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு இப்பொழுது வந்து அரசியல் காரணங்கள் ஏன் வருதுன்னா, இப்ப நீங்க பாதிக்கப்படுகின்ற மாணவர்களுடைய பெற்றோர்களோ பாதிக்கப்படுகின்ற மாணவர்களோ அவங்க வந்து இந்த மாதிரி நீங்க அவங்களோட ஒரு மூர்க்கத்தனமாக எதிர்ப்பு நிலையை கடைபிடித்தீர்கள் என்றால் அது மூலமா நம்ம பாதிக்கப்படுறோம், அவங்க கொடுக்க வேண்டிய நிதியை கூட வர முடியாதபடி இவங்க நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சு வரும்.
சோ அதனால இதுல வந்து நிர்வாக ரீதியாக மட்டுமல்ல அரசியல் கணக்கும் இருக்கிறது. அரசியல் கணக்கு இல்லாதபடி அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இதுல ஆக்கப்பூர்வமாக மாற்றங்கள் நடைபெறுமையானால் அது நல்லது. என்றால் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, மாநிலம் பாதிக்கப்படக்கூடாது. அந்த விஷயத்துல இதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறதுனால ஒன்னும் ஒரு பெரிய எந்த விதமான ஒரு இது நடந்துட போறது இல்ல. சோ அதனால அவங்க அந்த எண்ணத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு விஸ்வநாதனும் அது மாதிரி முதல்ல சொல்லிட்டாரு. அப்புறம் எதிர்ப்பவரவே கொஞ்சம் பேக் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா அது நீங்க அதை நோக்கிதான் சென்றாக வேண்டும். இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க சில கொள்கை மாற்றங்களை மாற்றிக்கிறது கூட தவறல்ல. இதெல்லாம் ஒன்றும் ஏனென்றால் யாரு உங்களுக்கு அடிப்படையில யாருடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் அதுதான் முக்கியம். ஓகே, அது பாதுகாக்கின்ற அளவுல நம்மளுடைய நிதி நிலைமை இருக்கிறதா? நம்ம நிதி நிலைமை நெருக்கடியாக இருக்கும் பொழுது அப்பொழுது ஏன் நம்ம வந்து நீங்க வந்து மைய அரசனுடைய உதவியை பெறக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வரும் இல்ல. சோ அந்த கேள்வியில தான் அவங்க திமுக அரசு வந்து தோற்று போனதற்கு இந்த மாணவர்களுக்கிடையே இருந்த இந்த ஒரு கசப்பான ஒரு உணர்வும் ஒரு காரணம் என்றதாக தான் நான் அறிகிறேன். சரி, நீங்க அரசியலும் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னா திமுக தங்களுடைய அஜெண்டாவை நேரேட்டிவை செட் பண்ணாங்க. ஆனால் கடந்த சில தேர்தல்களில் பயன் கொடுத்த அந்த நேரேட்டிவ் இந்த எலெக்ஷனில் பயன் தரலை. அதனால் அதையே ஏன் நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக விஜய் வந்து அந்த நேரேஷனை விட்டுட்டாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அதாவது இப்ப அந்த நரேட்டிவ் வந்து உங்களுக்கு பலன் தரல, கரெக்ட். ஆனா அதுக்காக இவர் வந்து இப்ப அவங்களுடைய சொல்வது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கின்றாரான்னா அது நம்ம போக போகதான் தெரியும். ஓகே, ஆனால் இப்பொழுது என்னன்னா நாங்க வந்து திமுக மாதிரியான ஒரு அணுகுமுறையை வைத்துக் கொள்ள போவதில்லைங்கிறது தான் அவர் அடிப்படையில சொல்ல வர்றார். ஓகே, அவர்களைப் போல நாங்கள் வந்து ஒரு எதிர்ப்பு நிலையை காண்பிக்க போவதில்லை. ஓகே அப்படின்னு. பட் காண்பிக்க போவதில்லைன்னு சொல்லும் பொழுது இப்போ நாளைக்கு வந்து ஒரு டீலிமிட்டேஷன் பில் வருதுன்னு வச்சுப்போம். முன்பு அவர் எதிர்த்தார் ஆட்சிக்கு வருவதற்கு முன். இப்பொழுது எதிர்க்க போகிறாரா? அவங்க நாடாளுமன்றத்தில் அவங்க பிரதிநிதி இருக்கலாம், பிரதிநிதித்துவம் இல்லாம இருக்கலாம், அது இன்னொரு விஷயம். ஆனால் இந்த மாதிரியான கொள்கை விஷயங்கள்ல நீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நீங்க சொல்றதுல ஒண்ணும் தவறல்ல. ஏன்னா இது வந்து ஒன்னும் இதனால அங்க வந்து நம்பர்ஸ் மாற போறதோ மாறலையோ அப்படி இல்லை. பட் அது அர்த்தம் இல்ல. உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நீங்கள் சொல்லுகின்றீர்கள், அது இருக்கிறது. ஆனால் அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்பொழுது ஒரு மாற்றம் என்ன பாக்குறேன்னா, இப்போ பெட்ரோல் விலை 4 முறை ஏற்றப்பட்டது. அதுக்கெல்லாம் வந்து ஒரு எந்த கண்டன அறிவிப்போ கண்டனம் கூட தெரிவிக்க வேண்டாம். இது மாதிரி நீங்க மக்கள் மீது இந்த வரிச்சுமையை செலுத்தாதீர்கள் என்றாவது சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கோரிக்கையாவது கூட்டிருக்கலாம், அது கூட உடல. பட் எனிவே, சோ நம்ம போக போகதான் தெரியும் இவர் வந்து ஒரு மென்மையான அணுகுமுறையோடு அவங்க மைய அரசை அணுகுவார்களா, இல்லை என்றால் இரண்டால் அவர் வந்து கொள்கை எதிரி பாஜகலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, பட் இப்ப நீங்க சொல்ல போனா திருப்பரங்குன்றம் மேட்டரு, அதுல வந்து அவங்க ஹைகோர்ட் ஆர்டரை வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிதான் போயிருக்காங்க, அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. சோ சில விஷயங்கள்ல வந்து திமுகவிற்கும் தவேகாவிற்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. பட் அவங்க வந்து திமுக மாதிரியான ஒரு எதிர்ப்பு நிலையை நாங்கள் வைத்துக் கொள்ள போவதில்லை என்பதுதான் நம்ம அவருடைய அடிப்படையில் அவர் பேசினதுல ஒரு சாராம்சம் இல்லாட்டா அவர் பேசினதுல இருக்கின்ற ஏதாவது ஒரு முக்கியமான கருத்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1-2 தான். ஓகே, ரொம்ப அதிகமாக இல்லை. நம்ம அதுல இது ஒண்ணு நம்ம எடுத்துக்கொள்ள முடிகிறது. சரி, தொடர்ந்து பேசுவோம். திரு ராமகிருஷ்ணன் ஒரே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது தாவேகா மேல. அதாவது பாஜகவை விமர்சிக்க தாவேகா அஞ்சுகிறதுன்னு சொல்றாங்க. அந்த பார்வையை எப்படி எடுத்துக்கணும்? அது பாஜகவை வந்து மிக அதிகமாக ஒன்னும் அவங்க கடுமையாக அவங்க இது செய்யல. இது வரைக்கும் பெரிய விமர்சனம் வந்து நீங்க அப்பப்போ ஏதோ ஒரு சில விஷயங்களை பேசினாங்களே தவிர மற்றபடி அவங்க ஒன்றும் பெரிய விமர்சனமாக வைக்கவில்லை. ஓகே, அந்த விதத்துல அது தாவேகா மீது வைத்திருக்கின்ற விமர்சனம் வந்து நியாயமானதாக தான் நான் கருதுகின்றேன். ஆனா வந்து இவர் சொல்லும் பொழுது 1.5 ட்ரில்லியன் இன்னும் ஆகல. 1.5 ட்ரில்லியன் 2036 ஆக வேண்டும் என்று விஜய் அவர்கள் சொல்றாரு.
அதனால இப்போ வந்து 450 பில்லியன் கூட இல்ல நம்மளுடைய ஜிஎஸ்டிபி. சோ அது இருக்கு. பட் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து ஏனென்றால் மற்றபடி அவங்க ஒண்ணும் இப்போ இதுவரைக்கும் எதிர்த்து வருகிறது வந்து திமுக தான் எதிர்த்து வருகிறார்களே தவிர பாஜகவின் மீது இருக்கின்ற கொள்கை இது வந்து அவங்க ஒண்ணும் பெருசா பேசல. சரி. ஓகே. இன்ஃபேக்ட் 2 நாள் முன்னால் அவர் சொல்லும் பொழுது கூட, விஜய் ஆனந்த் சொல்லும் பொழுது கூட, மத்திய அரசு வந்து ஏதோ ஒரு அந்த ஒழுங்குமுறை இதை பத்தி வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தன்னிச்சையாக அவர் வெளியிட்டு விட்டார்கள் என்று தான் சொன்னாரு. இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன்.